ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பூண்டு தக்காளி தொக்கு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ அடுப்பை பற்ற வச்சு விட்டு கடாயை அடுப்பில் வச்சு விட்டாச்சு. அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் காயும் கடுகு போட்டுக்கிடலாம். அடுத்து 2 வத்தல் கிள்ளி போட்டுக்கிடலாம். பூண்டு கட் பண்ணி வச்சுக்க அதையும் சேர்த்துக்கிடலாம். பூண்டு நல்லா வதங்கவும் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கிடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு நல்லா சுத்தம் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். வத்தப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு நீங்கள் கூட குறைய பார்த்து போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லிப்பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காய பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை வாசனை மல்லிப்பொடி வத்தப்பொடி பச்சை வாசனை வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடலாம். வதக்கி விட்டுட்டு அப்படியே 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். பூண்டு தக்காளி தொக்கு நல்லா மசாலாலாம் சேர்த்த பிறகு கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினோன்னே நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். வாங்க பூண்டு தக்காளி தொக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இட்லி தோசைக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கிறலாம், நல்லாயிருக்கும். மல்லி எல்லாம் துவைக்கிடலாம். மறுபடியும் 2 வாசத்துக்கு கருவேப்பிலை துவைக்கிடலாம். அவ்வளோதாங்க, பூண்டு தக்காளி தொக்கு ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள்.